கொடுங்க. மாப்பிள்ள அருமையா சமைக்கிறாரு. ஆமாக்கா. வாங்க அண்ணி. வாங்க. என்ன அண்ணி திடீர்னு வந்திருக்கீங்க? பசங்களை வீடியோ கால்ல பார்த்ததுல இருந்து அங்க என்னால இருக்கவே முடியல. பசங்க சந்தோஷமா இருக்கிறத நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணாமலையும் கூப்பிட்டேன். அவ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. அம்மா தோ இப்பதானமா வீடியோ கால்ல வந்தீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா, மருமகள்கிட்ட வந்த 2 நாளும் வீடு கலகலன்னு இருந்துச்சு. நீங்க எல்லாரும் அங்கிருந்து இங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ தனியா இருக்கிற ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கும் உங்களை விட்டு வந்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அத்தை, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்க கூட தான் சாப்பிடணும். வருண், என்னப்பா மாமனார் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? இன்னும் 2 நாள் இங்க இருந்தான்னா நம்ம வீட்டையே மறந்துடுவான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். மாமனார் கூட மார்க்கெட் போறது என்ன, மாமியாருக்கு ஹெல்ப் பண்றது என்ன, பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது என்ன, விட்டா இங்கேயே செட்டில் ஆயிடுவான். நீங்க எல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. அம்மா, என்னம்மா? என்னாச்சுப்பா? நைட்டு உனக்கு தலைவலின்னு வெண்ணிலா தைலம் தேய்ச்சி விட்டாளா? இப்ப எப்படி இருக்கு? என்ன இவ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா? அத்தைகிட்ட ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம்மா, என்னன்னு தெரியல, நைட்டு திடீர்னு ரொம்ப தலை வலிச்சது. வெண்ணிலா தான் தைலம் தேய்ச்சி எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டாங்கம்மா. இப்ப பரவாயில்லம்மா. சரி கண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. அந்த லயாவும் சாராவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க பாத்துருங்க. ஏதாவது ஒண்ணுனா ஃபோன் பண்ணுங்க. சித்தி, இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள மாதிரியே எங்களுக்கு பாசம் காட்ட அத்தை மாமா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நாங்க சந்தோஷமா இருக்கோம். சரி வெண்ணிலா, பாத்துக்கோமா. நான் காலையில வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். என்னத்த, உங்க மருமகளை மட்டும்தான் கூட்டிட்டு போவீங்களா? அண்ணாமலை எப்பயுமே பிரிச்சு பார்க்க மாட்டான். அவ உன்னையும் சேர்த்துதாம்மா சொல்லிருக்கா. சரிண்ணே, நாங்க வரோம். சரிம்மா, பாத்து போங்க. பாய். வரோம், வாங்க போயிட்டு வரோம். சரி வரேன் கௌதம், வரேன் வருண். தம்பி, அத்தை, இந்தங்க தம்பி பால். பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. ஏன் தம்பி, வீட்டுக்கு வந்ததுல இருந்து எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றீங்க? மாமனார் வீடுன்னு கூச்சப்படுறீங்களா? இல்ல உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க யாராவது நடந்துகிட்டோமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, சும்மாதான். அப்புறம் என்ன தம்பி, இந்தாங்க, இத குடிச்சிட்டு போய் தூங்குங்க. தேங்க்ஸ் அத்தை. சரிங்க தம்பி. வானு, எப்பவும் நீ தானே பிளான் பண்ணுவ. ஆனா இப்ப அம்மா ஒரு சூப்பர் பிளான் பண்ணி வருணையும் வெண்ணிலாவையும் சேர விடாம பிரிச்சுட்டேன். என்னம்மா சொல்ற? மெய்யாலும் தான் கண்ணு. அந்த வருண் குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரையே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்நேரம் அத குச்சிட்டு அவன் நல்லா தூங்கின்னு கிடப்பான். அவங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்காது. அது மட்டும் இல்ல வானு, இந்த பால்ல வசிய மருந்து கலந்து வச்சுக்கிறேன். இத்த மட்டும் மாப்பிள்ள குச்சாரு, அப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும். ஐயோ, என் பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. இங்க பாரு கண்ணு, அந்த வீட்டுக்கு மொத வாரிச நீ தான் பெத்து கொடுக்கணும்.
அப்பதான் உனக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட சொத்தும் உனக்கு கிடைக்கும். என்ன புரிஞ்சுக்கினியா? ம். ஆ. இந்தா போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க. பெட்டில் உங்கள் பக்கத்தில் படுத்தா கண்டிப்பாக நீங்கள் கோவப்பட்டு வெளியே போயிடுவீங்க. அப்பா அம்மாவுக்கு அது தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. அதான் நான் கீழே பாயில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. என்ன நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் பாயிலே படுத்துக்கிறேன், நீ உங்க பெட்லயே படுத்துக்கோ. ஐயோ, நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நீங்கள் போய் பாயிலையா? வேண்டாங்க, நானே படுத்துக்கிறேன். ம். என்னங்க, ம். நைட்டு தண்ணி ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாம தூங்கு. என்ன? ம்ஹும். ம். அப்ப அந்த பக்கம் திரும்பி படு. ம். என்ன இது, உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி பண்ணுது. ஆ? ஏதோ புது ஃபீலா இருக்கே. தூக்கமே வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததே இல்லையே. ஆ? ஆ? ச்சே, ச்சே, ச்சே. ஐயோ. இந்த நேரம் பார்த்து ஃபோன் வேற உடைஞ்சு போச்சு. ஐயோ. இப்ப எப்படி காத்தடிக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ.